வணக்கம். கலீல் கிப்ரானுடைய ஒரு கதை இருக்கின்றது. மிகவும் அழகான கதை. அவர் இந்த விவசாயிகள் அவர்களுடைய விவசாயம் செய்யும் நிலங்களிலே ஒரு பொம்மையை வைத்திருப்பார்கள். ஒரு கழியிலே அந்த பொம்மையை நாட்டி அந்த பொம்மைக்கு சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு அதுக்கு தலையிலே ஒரு பானையை கவர்த்து வைத்திருப்பார்கள். 2 கையிலையும் 2 பக்கம் நீட்டிக் கொண்டிருக்குமாறு செய்வார்கள். அதை பார்த்தவுடன் என்னவென்றால் அந்த விலங்குகள் அங்கே யாரோ மனிதன் நிற்கின்றான் போல் இருக்கின்றது என்று அவை தோட்டத்துக்குள் எதையும் நாசம் செய்யாது. அதே போல் பறவைகளும் யாரோ நின்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு உள்ளே வராது. இதை ஸ்கேர் க்ரோ என்று சொல்வார்கள். இது கலீல் கிப்ரான் அதாவது கதை இந்த கலீல் கிப்ரான் அந்த ஸ்கேர் க்ரோவிடம் கேட்டாராம், ஏனெனில் நீ எவ்வாறு இந்த மழை வெயில் இவற்றை பொருட்படுத்தாமல் எல்லா விதமான கஷ்டங்களையும் சகித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாயே வயலின் நடுவிலே, அதனால் உனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லையா, வலிக்கவில்லையா, ஏன் இவ்வாறு செய்கின்றாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஸ்கேர் க்ரோ சொல்லியதாம், நான் இந்த வலியை பொருட்படுத்தவில்லை, இது உண்மையில் கஷ்டம்தான். ஏனெனில் வெயிலும் மழையிலும் நனைந்து கொண்டு நாள் முழுவதும் நீ இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் என்னை பார்த்த உடனே இந்த விலங்குகளும் பறவைகளும் பயந்து கொண்டு ஓடிவிடுகின்றன. அதை பார்த்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதற்காகவே நான் இவ்வாறு அந்த வலியை எல்லாம் தாங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியதாக அந்த கதை முடிகிறது. என்னவென்றால் நாம் சமுதாயத்திலே அவ்வாறு தான் இருக்கின்றோம். சாதாரணமாக நமக்கு உள்ளே ஒன்றுமே கிடையாது என்றால் வெற்றிடம், அறிவு கிடையாது, அது அறியாமை, அது மட்டும்தான் நிரம்பி இருக்கிறது ஒழிய உண்மை என்பது நமக்கு தெரியாத பட்சத்தில் அது அறியாமை என்பது ஒரு கிட்டத்தட்ட வெற்றிடம் போலத்தான். அது அந்த ஸ்கேர் க்ரோவில் அவ்வாறு தான் இருக்கிறது. பொம்மை உள்ளே உயிர் கிடையாது, அது பொம்மை உள்ளே ஒன்றும் கிடையாது. அதே போல் நாம் இந்த சமுதாயத்தில் இவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு உள்ளே வெற்றிடத்தையும் அறியாமையும் வைத்துக்கொண்டு வெளியிலே நாம் தெரிந்தவர்களும் அறிந்தவர்கள் போலும் நடித்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டிக்கொண்டு மற்றவர்களை அதிகாரம் செய்து கொண்டு இந்த உலகத்தையே நாம் தான் நடத்துகின்றோம், சமுதாயத்தையும் நாம் தான் நடத்துகின்றோம், வீட்டையும் நாம் தான் நடத்துகின்றோம், இதெல்லாம் அந்த ஈகோவுக்கு அடிமையாகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இந்த கதை சுட்டி காட்டுகின்றது. அழகான கதை. நன்றி.